அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் இஞ்சியில் காரக்குழம்பு செஞ்சிடலாம். 100 கிராம் மாங்காய் இஞ்சி எடுத்துருக்கேன். அதை தோலை சீவிட்டு வட்டமாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ண இஞ்சியை ஒரு பாதி அளவு போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு பாதி போட்டுக்கோங்க. இப்போ வதங்கிட்டு ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடணும், மூடி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்துட்டு இதை ஆற விட்டு மிக்சியில் விட்டு நைஸாக திரிச்சிக்கோங்க. திரும்ப கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. மீதி உள்ள இஞ்சியை போட்டு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷமாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு போட்டிருக்கு. இப்போ பார்த்து போட்டு வதக்கிக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய், இஞ்சி, வெங்காயம், வெள்ளைப்பொடிலாம் நல்லா வதங்கிட்டு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அரைச்ச விழுதை போட்டுக்கோங்க. 1 நிமிஷமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் கழுவுன தண்ணியை விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப்பு சுடு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண முறை இதை மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பப்படம், சிறுபருப்பு துவையலும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வாழைக்காய் புட்டு வச்சுருக்கேன். இப்போ சுவையான மாங்காய் இஞ்சி காரக்குழம்பு ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.